நல் வாழ்த்துதல். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து நீதிமொழிகளை நாம் தியானித்து வருகிறோம். 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். நேற்று நாம் அதை பார்க்கும்போது இப்படியாக பார்த்தோம். பாதாளம் விழுங்குவது போல நாம் என்ன செய்வோம்? விழுங்குவோம். அந்த மதிப்பீடு இருக்கிறது அல்லவா? அப்போ அது அணி சொல்லியிருந்தேன். அதாவது எப்படின்னா பேரலல். அது என்ன பேரலல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா அது போன இதில் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த 12ஆம் வசனத்தை தாண்டி இப்போ 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வசனம் 13, 14. பதிமூன்றாம் வசனமும் 14ஆம் வசனமும் இவ்விதமா ஆரம்பிக்குது. விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். இது நம்ம பார்த்துட்டோம்ல. ஆமா, சகல விதமான பொருட்கள், சகல விதமான நன்மைகள், அதை நிரப்புதல். இந்த ஃபில் மாலா, சரி, ரூட் வேர்டு வந்து மாலா தான் ரூட் வேர்டு. மாலா அப்படின்றால் நிரப்புதல், முழுமையாக நிரப்புதல் அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய வீடு பட்டேனோ. அப்போ நம்முடைய வீடுகளை ஹவுசஸ், இந்த ஹவுசஸ் அப்படிங்கிறது வந்து பன்மையில் இருக்கிறது. அப்போ இவர்கள் தங்களுக்கென்று ஒரு சொசைட்டியை தீர்மானித்து வைத்து விட்டார்கள். அப்படி என்றால் இவர்களும் இவர்கள் தனியாக சமூகத்திலே ஒரு குழுவாக இருந்து கொண்டு செயல்படுகிறதான கூட்டத்தார். அப்போ இந்த சொசைட்டி அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ்டான சமூகவியல், சொசியாலஜியை நீங்க படிக்கணும். இந்த சொசியாலஜி வந்து சேவியர்ஸ் காலேஜ் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் மும்பையில இருந்து இருக்கிறது லா காலேஜ். கில்பர்ட் அப்படிங்கிறதுடைய புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்து 1965, 67 தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருக்கு. சமூகவியலின் அடிப்படை கொள்கைகள்னு சொல்லிட்டு சூப்பர் புக்குங்க. இன்னைக்கு அந்த புஸ்தகமெல்லாம் சான்ஸே கிடையாது. வாட் இஸ் ரிலிஜியன், வாட் இஸ் சொசைட்டி, அதெல்லாம் ரீப்ரிண்ட் பண்ணலான்னு நமக்குலாம் அவ்வளோ இதாக இருக்கும், அவ்வளோ டெப்த் இருக்கும் அந்த சோசியாலஜி. என்னோட லைப்ரரியில் வச்சிருக்கிறேன். பையங்க எங்கே எடுத்து மாற்றி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அப்போ இந்த சோசியாலஜியோடைய பேஸ்மெண்ட் இந்த சோசியாலஜி. அப்போ இந்த சோசியாலஜியினுடைய பிரான்ச் தான் கிரிமினாலஜி. சோசியாலஜியோடைய கிரிமினாலஜின்னு இன்னைக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? அந்த கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து அது எதுலேருந்து பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா சோசியாலஜியோடைய டிபார்ட்மெண்ட் தான் பிரிஞ்சு வந்துச்சு. ஸோ சொசைட்டி, அப்போ சமூகம் என்பது யார்? இந்த சமூகத்தில் என்ன விதமான பங்களிப்பு இருக்கிறது? இந்த சமூகத்திலே நாம் எவ்விதமாக பயணிக்கிறோம்? சமூகவியலின் பார்வை என்னவாக இருக்கிறது? நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நாம் கிறிஸ்தவர்கள் தான், ஆனாலும் நம் சமூகத்தோடு தான் பயணிக்கிறோம். அப்போ இவன் சொல்றான் நம்முடைய வீடுகளை அப்படிங்கிறான். ஒரு சொசைட்டி, பார்ட் ஆஃப் சொசைட்டி. இவங்க வந்து சொசைட்டி என்ன செய்யறாங்க, ஒரு பார்ட் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்புறம் மெயின் நபர்களாக இவங்க மாறிக்கிறாங்க. சரிங்களா? மெயின் நபர்களாக மாறிக்கிறாங்க. இப்ப அடுத்து சொல்றான் பாருங்க, இது நம்ம மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தோட நம்ம கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். வாங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29வது வசனம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்?
கட்டினானேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். அப்போ இவர்கள் என்ன செய்வார்கள்? கொள்ளையிடக்கூடியவர்கள். நம்முடைய வீடுகளை கொள்ளையிட்டு நிரப்புவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அந்த கொள்ளையிடுதல் என்பதிலே என்ன வந்துடுதுன்னா, ரத்தம் சிந்துதல் வந்து விடுகிறது, அழித்தல் வந்து விடுகிறது. இதற்கு நேர் எதிர்மாறாக நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம பார்க்கலாம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவள் சம்பத்துக்கு குறைவில்லை, அவன் சம்பத்துக்கு குறையாது. எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. அதாவது இவன் கொள்ளையிட்டு வீட்டை நிரப்புவோம்னு சொல்றான் கொள்ளைக்காரன். ஒரு சிறந்த மனைவியினுடைய கணவன் எவ்விதமாய் இருப்பான்? அங்கே வேத வசனம் அவனை குறித்து சொல்லும்போது, அவன் சம்பத்துக்கு குறைவில்லை. ரெண்டும் கான்ட்ராடிக்டான ஒரு பகுதி. ஒரு பக்கம் கொள்ளையிட்டு வீட்டை நிரப்புவோம் என்று சொல்லுகிறதான கூட்டம், இன்னொரு பக்கம் மனைவி என்றாலே வீடு என்று அர்த்தம். எபிரேய மொழியில மனைவி என்றால் வீடு என்று அர்த்தம். இது தமிழ் மொழியிலும் உண்டு. என்ன வீட்டம்மா வரலையான்னு கேட்பாங்க. வீட்டம்மா அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் தான் தமிழ்ல மனையாள்னு ஒரு பேர் இருக்கு. மனையாள், மனையை ஆள்பவள், மனையாள். மனைவி, மனைவி, மனைவி என்றதான அந்த வார்த்தை வீடு என்ற பொருள். மனையாள், மனைவி. நிர்வாகம் என்பது, குடும்ப நிர்வாகம் என்பது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆனது. நீயா நானா போட்டி வைத்து யார் வெற்றி பெறுவது என்பது அல்ல. இந்த குடும்பங்களிலே ஈகோயிசம் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமே கிடையாது. ஈகோயிசம் என்பது யார்கிட்டலாம் இருக்கணும் அப்படின்னா, அது அது வேற லெவல்ல இருக்கும். அந்த இது, அந்த ஈகோயிசம் எடுத்தாச்சுன்னா, பைபிள்ல நிறைய உதாரணங்கள் கண் முன்னாடி வந்துட்டே போகுது. இப்ப ரூத் எடுத்துக்கிடுவோமே. ரூத் என்ன செய்றா? மாமியார் கூட வந்துட்டா. நீங்க வீட்ல இருங்க, நான் எங்கேயா வயல்ல போய் நான் பெறக்கிட்டு வரேங்கிறா. நோ ஈகோயிசம். அங்க ஈகோயிசமே பார்க்க முடியாது. அடுத்தாப்புல போவாஸ்ட ஈகோயிசமே பார்க்க முடியாது. அதாவது புக் ஆஃப் ரூத் வந்து வில்லன்கள் இல்லாத ஒரு புத்தகம். There is no villain character in the book of Ruth. எதிராளி யாரும் கிடையாது, சதி கிடையாது. வாட் இஸ் த ஃபேமிலி? ஜோம் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்துல எப்படியாவது ஆதியாமத்துக்கும் புக் வெளியிடணும், 2026ல ரூத்துக்கும் வெளியிடணும். ஆதியாமத்துக்கு நிறைய பேர் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, எப்போ வரும் அப்படின்னு. 2வது வசனத்துக்குலேருந்து எழுத ஆரம்பிக்கணும். இனிமேல் சாப்டர் பை சாப்டராக எழுதிடுவேன், முடிஞ்ச அளவுக்கு முடிக்கணும். சரிங்களா? ஜோம் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கமெண்ட்ரி செட் இந்த வருஷத்துக்குள்ள ரூத் முதல்ல ஜெனிசிஸை முடிச்ச பிற்பாடு தான் அடுத்ததுன்னு வச்சிருக்கிறேன். ரூத்தையும் கொண்டு வந்துருவேன். அது 10 வருஷமா, சாரி 23 வருஷமா போட்டு போட்டு எழுதிட்டு இருக்கிறேன். போட்டுருவேன், அப்புறம் எழுதுவேன், போட்டுருவேன், எழுதுவேன். இந்த ட்ரிப் இப்படியே எழுதி முடிச்சிடும்னு வச்சிருக்கிறேன். ஒரு 500 பேஜஸா வரும்னு நினைக்கிறேன் ரூத்துக்கு. பார்க்கலாம்.
சோ வீடு எப்படி நிறைந்திருக்க வேண்டும்? கொள்ளை பொருளினால் அல்ல, அருமையான சம்பாத்தியத்தினாலே வீடுகள் நிறைந்திருக்க, வீட்டிலுள்ள பொருட்கள் நிறைந்திருக்க வேண்டும். நாம இதெல்லாம் ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறான். ஷேர் பண்ணுவோம். இந்த ஷேர் பண்றதுல ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன சொல்றான் பாருங்க. 14ஆம் வசனத்துக்கு வந்துருமா? 14ஆம் வசனம். எங்களோடு பங்காளியா இரு. நம்பர் 1. நம்பர் 2, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கணும். எங்களோட பங்காளியா இரு. இதுக்கு அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது வித் அஸ் பெட்டோகேனு பெட்டோகேனு அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கும்? பெட்டோகேனு வித் அஸ், எங்களோடு இரு, ஒரே பை இருக்கட்டும். அப்போ இங்க அந்த பை இருக்கு பாத்தீங்களா? அந்த பை வந்து என்னன்னா, சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய பை. அந்த பை வந்து என்ன இருக்கும்னா, சின்ன சின்ன ஸ்டோன்ஸா இருக்குமா. இன்னும் சொல்ல போறதா இருந்தா, அந்த சீட்டு போடுவாங்க இல்லையா? சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியான பை. லாட் போடக்கூடியது. லாட். ஏன் அப்டின்னா, விலை உயர்ந்த பொருட்களை கண்டடைந்துட்டு அதுல போட்டு நம்ம என்ன செய்வோம்? நாம வச்சுக்கிடுவோம். இவருடைய நோக்கமெல்லாம் பொருளை கொள்ளையடித்து, பங்கிட்டு நாம மகிழ்ச்சியா இருப்போம். அப்படின்னு சொன்னான் அப்படின்னா, "மகனே நீ எச்சரிக்கையா இரு" அப்படின்னு சொல்லுது. நமக்கு ஒரு பர்ஸ் இருக்கட்டும். நமக்கு ஒரு பர்ஸ் அல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்ஸ் இருக்கணும். இட் மீன்ஸ் நம்முடைய உழைப்பு. கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. எத்திக்ஸ் என்றது கட்டாயமா தேவை. தொழிலாகட்டும், ஊழியமாகட்டும். ஒருத்தர் வேடிக்கையா சொல்வாரு. ஊழியக்காரனுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டாச்சுன்னா, வேடிக்கையா சொன்னாரு. அது வேடிக்கையா சொன்னாலும், அது வருந்த தகுந்ததான செய்தியா தான் இருக்குது. தலையில டையி, கழுத்துல டையி, வாயில பொய்யி, கையில பையி, வீட்ல நொய்யி. தலையில டையி, கழுத்துல டையி, கையில பையி, வாயில பொய்யி, வீட்ல நொய்யி. பதினைந்தாவது வசனம். என் மகனே நீ அவர்களோடு வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. சரி. இப்போ வந்து ஒரு தகப்பன் இந்த 15, 16, 17, 18 இத்தனை வசனத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். 15 முதல் 18. என் மகனே நீ அவர்களோடு வழி நடவாமல் உன் காலை அவர் பாதைக்கு விலக்குவாயாக. அவர்கள் கால்கள், இது வந்து தமிழ்ல வந்து அந்தாதின்னு சொல்லுவோம். அந்தாதி அப்படின்னா எதுல முடியுதோ அதுல ஆரம்பிக்கணும். அப்படின்னு நான் எழுதி பழகியிருக்கேன். அதாவது முயற்சி எடுத்திருக்கிறேன். அந்தாதி மாதிரி சில கவிதைகளை எழுதி பார்த்திருக்கிறேன். நான் ஒரு முறை சுவிசேஷ ஊழியத்துக்கு போயிருக்கும்போது, எங்க ஊர் பக்கத்துல பாபநாசம்னு ஒரு ஊர் உண்டு. அங்க ஒரு கல்லூரி, திருவள்ளுவர் கல்லூரி. அப்ப அங்க ஒரு பையன், ஒரு கிறிஸ்தவ பையன், "ஐயா நான் இயேசு கிறிஸ்துவ குறிச்சு இவ்வளவு அந்தாதி எழுதியிருக்கிறேன்" அப்படின்னா. நமக்கு அப்பமெல்லாம் அத கலெக்ட் பண்ணி, ஐயோ! வாங்கி செஞ்சிருக்கலாம். 25 வருஷம் ஆயிப்போச்சு. அ என்ன செய்றது? பாவம் விட்டுட்டேன். அவ்வளவு அந்தாதி. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல வந்து இன்னைக்கு அந்தாதி எழுதுறதுக்குலாம் இன்னைக்கு ஆள் கிடையாது. முதல்ல அந்தாதின்னா என்னன்னா, ஒரு வார்த்தை முடியும். இப்ப நான் நானா சொல்றேனே, எதார்த்தமா சொல்றேனே. "வந்தேன் அவர் பாதம் பணிந்தேன், வணங்கினேன். அடிமுடி முடிவில்லா என் தலைவனை கண்டேன். கண்டேன் என் ஆண்டவனை பெத்லகேமிலே." இது நானா சொல்றேன். இப்ப உடனே சொல்றேன். சரிங்களா?
இப்போ கண்டேன் அப்படின்னு முடிச்சிருக்கிறேன். கண்டேன் என் ஆண்டவனே பெத்லகேமிலே பிறந்தார் அவர் பிறந்தார் அவர் தெரியாத இடத்திலே. அடுத்தாப்புல இடம் தெரியாமல் அலைந்த சாஸ்திரிகளை வழிகாட்டியது நட்சத்திரம். நட்சத்திரத்தை கண்டு அரண்மனைக்கு சென்று வழி தப்பி சென்றனர் சாஸ்திரிகள். சாஸ்திரிகள் வரும் வரை வெளியே நின்றது நட்சத்திரம். இப்போ இது நானா சொல்றேன். இப்போ உடனே சொல்றேன். அப்போ எதுல ஆரம்பிச்சிருக்கு, எதுல முடிச்சு அப்படின்னா சாஸ்திரிகள்னு முடிச்சேன்னா நட்சத்திரம் முடிச்சேன்னா அது எதுல முடிக்கணும்னா அதே மாதிரி அடுத்த லைன் வந்து நான் என்ன செய்யணும், அதுல ஆரம்பிக்கணும். அவ்வளவுதான். இது பேர் தான் அந்தாதி. அப்போ இங்க வாசிக்கும் போது 15ஆம் வசனத்துல என் மகனே நீ அவர்களோடு வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அந்தாதி மாதிரி. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தம் செய்ய தீவிரிக்கிறது. எவ்வகையான பட்சியானாலும் சரி அதன் கண்களுக்கு முன்பாக வலை விரிப்பது விருதா. இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். ஒளி வைத்திட மறைவு மறைவு வைத்திருக்கிறார். ஒளி ழ ழ ல ல ழ. இந்த லகரம் இருக்கு இல்லையா, லட்டு, அந்த நாக்கு வந்து பல்லுக்கிட்ட லன்னு சொல்லணும். பள்ளிக்கூடம், இந்த இந்த ழ சொல்லும்போது ழ வந்து என்னுடைய நாக்குடைய நுனி நாக்கு வந்து மேல் உதர உள்ளத்துல மேல என்ன செய்யணும், உள்ளம் உள்ளம் இல்லையா, நாக்கு இருக்கு இல்லையா, நாக்கினுடைய சாரி மேல் வாய் இருக்குல்ல, மேல் வாயுடைய நடுவுல தொடணும். ழ சொல்றோம் இல்லையா, இந்த நாக்கு மடங்கி போய் உள்நாக்கு போய் தொடணும். இதற்கு நல்ல ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. தொழிலாளி தொழிலாளி இந்த ழ தொழி தொழிலாளி, இந்த இந்த ஒரு வேர்டுலயே 3 ல வந்துட்டு போயிரும். ல ழ ழ. அப்போ ஒருத்தர் சிறப்பிழகரத்தை சொல்றாரு அப்படின்னா அந்த ழ ழ ல சொல்ல சொல்லனா இதுக்கு தான் நல்ல ஒரு வார்த்தை தொழிலாளி. சில பேர் எழா லாவையுமே எழா இதே இந்த ழாவே எல்லா லாவையும் சொல்லுவாங்க. சில பேர் லேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது நமக்கு புரிஞ்சுக்கிடும். ஆனால் ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹீப்ரோ பொறுத்த வரைக்கும் ப்ரொனன்சியேஷன் மாறிடுச்சுன்னா மீனிங் மாறிடும். எஃப்ராயிம் கோத்திரத்தை வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷிபல்லோ ஷிபல்லேத்துன்னு சொல்லுமா, ஷிபல்லோ ஷிபல்லேத்துன்னு சொல்லுமா. அவன் சிபுல்லோத்துமா சிபுல்லோத் சிபுல்லேத், ஆமா சிபுல்லேத்துன்னு சொல்லுவான். ஷிபல்லேத் சிபுல்லேத் என்ன வித்தியாசம்? ஷிபல்லேத் அப்படின்னா பிரவாகம், தண்ணீர், தண்ணீர் ஓடி வருதல், ஸ்ட்ரீம்னு அர்த்தம். ஸ்ட்ரீம் ஜலப்பிரவாகம், ஜல தண்ணீர், தண்ணீர் தண்ணீருடைய இந்த ஓட்டம் இருக்கு இல்லையா அது. சிபுலேத் அப்படின்னா நெற்கதிர்னு அர்த்தம். நெற்கதிர் மீன்ஸ் அதாவது தானிய கதிர்னு அர்த்தம். ஷிபலேத் என்றால் தண்ணீர் ஓடுது இல்லையா, தண்ணி ஓட்டம் இருக்கு இல்லையா, அந்த தண்ணி ஓட்டத்துக்கு பேர் தான் ஷிபலேத். ஸ்ட்ரீம் 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 STREM ஸ்ட்ரீம். இவன் என்ன சொன்னான், இப்ப நம்ம மொழிக்கு உங்களுக்கு கொண்டு வரோமே, அங்க கேக்குறான் ஸ்ட்ரீம் சொல்லு, அவன் ஸ்டீம் அப்படிங்கிறான். அந்த இருங்கிற அழுத்த வரல, ஸ்ட்ரீம்ங்கிறதான வார்த்தை வரல. தலையை வெட்டி போடுறான். ப்ரொனன்சியேஷன் தப்பாச்சுன்னா தலையை வெட்டிடுறான். அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா, அந்த வார்த்தை சரியான ப்ரொனன்சியேஷன், சரியான வார்த்தை. தெரியலன்னா நம்ம இப்போ கத்துக்கிறது தப்பே கிடையாது. நம்ம தெரியல அப்படின்னா நம்ம கத்துக்கிறது தப்பே கிடையாது. அந்த சைமன்டேனியஸ்லிங்கிற வார்த்தை நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா அது எப்படி உச்சரிக்கணும்னு தெரியல. அப்படியே என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாப்புல, இது சிமிலன்டேனியஸ்னு சொல்றது சைமன்டேனியஸ்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாப்புல. அப்போ இது பேர் சைமன்டேனியஸ்னு சொல்லணும். ஆனால் அந்த வொக்காபுலரி இதை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வரும். இன்னைக்கு கூட நான் ஹீப்ரு கிளாஸ் நடத்தும் போது கூட நான் சில வார்த்தை சொல்லும்போது இல்ல பாஸ்டர் இதை இப்படி உச்சரிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படியான்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், திருத்திக்கிருவேன். we are all not learn, நம்ம எல்லாம் கற்றுக்கொண்டு வரவில்லை, கற்றுக்கொண்டே இருக்கிறோம்.
சரிங்களா? என் மகனே, நீ அவர்களோடே வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. சரி. இப்போ அப்பாவுடைய அந்த பிரசங்கம், அப்பா வந்து லெக்சர் குடுக்குறாரு. என்ன லெக்சர் குடுக்குறாருன்னா, பாவி யாரு? அந்த பாவியானுடைய வழிகள் எப்படி இருக்கும்? என்ன இருக்கும் என்று சொல்லி ஒரு தெளிவான ஒரு இமேஜஸ காமிச்சிட்டார். இப்ப என்ன செய்றார் அப்படின்னா, இந்த 15, 16 ஒரு வசனம், 17, 18 ஒரு வசனம். மீன்ஸ் இது ஒரு பார்ட், அது ஒரு பார்ட். இப்ப 2 ஆ இதா நான் பிரிக்கிறேன். 15, 16 ஒரு செக்மெண்ட் அல்லது ஒரு கப்லெட். சரிங்களா? அடுத்தது 17, 18 இன்னொரு கப்லெட். இந்த ஃபர்ஸ்ட் கப்லெட் என்ன சொல்லுது அப்படின்னா, பிக்காஸ் என் மகனே, நீ அவரோடு வழி நடவாமல் அப்பாதைக்கு விலகுவாயாக. அது ஹீப்ரு பைபிள்ல வசனத்த நான் பார்க்கிறேன். ஆமா. இப்படிதான் ஆரம்பிக்குது. 15ஆம் வசனம். 15 வெர்ஸ் 15. பெனி மை சன், அல் டெலேக் டேலேக் அல் டெலேக் நாட் வாக். என் மகனே நடக்காதே. பே டெரெக் இன் த வே இன் வே. ஏன்னா இந்த வேன்னு தான் நம்ம சொல்லணும். அங்க இன்செப்பரபிள் ப்ரிபோசிஷன் வந்து இருந்தாலும், டெஃபினட் ஆர்டிகிள் இல்லாட்டாலும், இன் வே வழியில், வித் தம், கீப் மெனா மெனா உன் வழி என்ன செஞ்சிரும்? உன்னுடைய பாதை என்ன செஞ்சுக்கோ? ஓ உன்னுடைய உன்னுடைய ஆ குதிங்காலை, உன்னுடைய காலை அவருடைய வழியிலிருந்து நீ விலக்கிக்கொள். இந்த குதிங்கால் இருக்குது, குதிங்கால் இருக்கு இல்லையா? கால். ஆக்சுவலி அது குதிங்கால் தான் ஃபூட். இந்த ஃபூட்ங்கிறதுக்கு எபிரேய வார்த்தை என்ன தெரியுமா? ராகேல். ராகேலுங்க. ரேச்சல்ன்னு சொல்றீங்கல்ல, ரேச்சல் என்ன அர்த்தம்? குதிங்கால். ராகேல். சரி, சரி. ராகேல் இல்ல, இல்ல. ரேச்சல் அதுக்கு ஸ்பெல்லிங் வேற. ஹேத் வரும். சாரி, சாரி. ஹேத்து, இது கீமல். ரேஷ் கிமல் லாமேடு. ரேஷ் கிமல் லாமேடு அப்படின்னா குதிங்கால். சரிங்களா? அது ராகேலுங்கிறதுக்கு வேற. ராகேல் அது வந்து ஹேத் வரும். ஆர் ரேஷ் ஹேத் லாமேடு. ரேஷ் ஹேத் லாமேடு. ராகேல் வேற, ராகேல் வேற. இதை ஒருத்தர் தப்பா சொல்லி கொடுத்துட்டாரு. என்ன சொல்ல? அதையும் கேட்டுட்டு கொஞ்ச நாளா நாங்கெல்லாம் அப்படி அப்புறம் இது 2 ஒண்ணு போல போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டோம். ஏன்னா அந்த ராகேலுடைய விஷயம், ம், அதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்லித்தரேன். உன் கால் ரெகல் ராகல் ரேஷ் கிமல் லாமேட். ரகல் ரகல். இப்போ இந்த ரேஷ் கிமல் லாமேட் ஃபைனல் காஃப் நீங்க ஹீப்ரு பைபிள் வச்சிருந்தீங்கன்னா பாருங்க. ரக்லேகா ரக்லேகா அக்கார்டிங் டு த ஷெவா ரூல்ஸ், முதலில் வரக்கூடிய ஷெவா சைலண்ட் ஷெவா, ரெண்டாவது வரக்கூடிய ஷெவா வோக்கல் ஷெவா. அதனால ரக்லேகா. அப்போ 15, 16 ஒரு கப்லெட், 17, 18 ஒரு விஷயம். இந்த 16, 17 நம்ம என்ன செய்யலாம்? 2ஆ பிரிச்சிடலாம். ஓகே. சரி. 15ஆம் வசனம், 16ஆம் வசனத்த நான் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். 15, 16 சேர்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என் மகனே, நீ அவர்களோடே சேராதே. அவர்களோடு நீ வழி நடக்காதே. உன்னுடைய கால்கள் அவருடைய வழியிலிருந்து விலகட்டும்.
என் மகனே, என் மகனே, என் மகனே, do not go. அப்போ அவர்களோடு நீ சேராதே, பாவிகளுடைய அப்பில் வேண்டுகோளுக்கு நீ செவி செய்யாதே, அவர்களுடைய வழியில் நீ நின்று விடாதே. இதுதான் ஒரு இன்ட்ரோ மாதிரி போகுது. இது ஒரு மெட்டாஃபரா சொல்றாங்க. அவங்களுடைய வழி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மோசமான வழி. அத ஃபிகரேட்டிவா காமிச்சிட்டாரு. அதுல என்ன இருக்காது, உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை? இதுல 3 விஷயத்த நம்ம பார்க்கிறோம். 3 விஷயத்த பார்க்கிறோம். என்னென்றால், கோர்ஸ் ஆஃப் லைஃப், கான்டாக்ட் ஆஃப் லைஃப், கான்சிக்வென்சஸ் ஆஃப் த கான்டாக்ட். 3 விஷயம் குறிச்சுக்கோங்க. 1 கோர்ஸ் ஆஃப் லைஃப். அப்போ இங்க 3 குறிப்புகள் வந்து விடுகின்றன. 15, 16ல 3 குறிப்புகளை நாம் பார்க்க முடியும். நம்பர் 1 கோர்ஸ் ஆஃப் லைஃப். அதாவது கோர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா, அந்த கேரக்டர், கான்டெக்ஸ்ட் ஆஃப் த லைஃப். வாழ்க்கையினுடைய ஜீவியம், வாழ்க்கையினுடைய அந்த விளைவுகள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. கோர்ஸ் ஆஃப் லைஃப். 2 கான்டாக்ட் ஆஃப் லைஃப். கான்டாக்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்பெசிஃபிக் சாய்ஸஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். ஸ்பெசிஃபிக் சாய்ஸஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். கான்டாக்ட் ஆஃப் லைஃப். 3வது கான்சிக்வென்சஸ் ஆஃப் that contact. Consequences of that contact. அந்த அவர்களுடைய நடத்தையில் காணப்படுகிறதான விளைவுகள். அப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் எதை மையமாக வைத்திருக்கிறது? கோச் அப்படிங்கிறவர் சொல்றாரு. KOCH, கோச் அப்படிங்கிறவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, a man's deeds cling to him as it were, wrapping themselves around him in an invisible domain, which one day is transformed into corresponding condition or state and then recoils on the doer. திருப்பியும் நான் நிதானமா சொல்றேன், எழுதிக்கோங்க. எழுதுறவங்க எழுதிக்கோங்க. A man's deeds, இது சொல்றது யாருன்னா கோச் அப்படிங்கிறவர் சொல்றாரு. KOCH. KOCH, கோச் அப்படிங்கிறவர் சொல்றாரு. எந்த புக்ல சொல்றாரு அப்படின்னா, தியாலஜிக்கல் டிக்ஷனரி ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். தியாலஜிக்கல் டிக்ஷனரி ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். அது ரொம்ப காஸ்ட்லி. A man's deeds cling to him. A man's deeds cling to him as it were. என்ன செய்ய பாருங்க, wrapping themselves, WRAPPING, wrapping themselves around him in an invisible domain. கண்ணுக்கு தெரியாத ஒரு டொமைனை உருவாக்கி வச்சிரும். which one day is transformed into a corresponding condition or state. And then recoils, recoils on the doer. இன்னைக்கு நாம என்ன விதைக்கிறோமோ அல்லது எவ்விதமான செயல்களை செய்ய விரும்புகிறோமோ, நம்மை சுற்றிலும் நாம் எவ்விதமான ஒரு செயல்களை செய்ய விரும்புகிறோம், எவ்விதமாக இருக்க விரும்புகிறோம்,
அப்போ தவறான சிந்தனை. அப்ப தெய்வீகம் இருக்கிறது. இப்ப தெய்வீகம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? இதிலெல்லாம் நிற்காதே, நிற்காதே, நிற்காதே. எஸ்தர் புத்தகத்துல வாசிக்கும்போது, ஒரு விதமான ஜனங்கள் அவருடைய பழக்கவழக்கங்கள் உன் நாட்டோட பொருந்தல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க ராஜாட்ட. ஒரு விதமான ஜனம் பரவி இருக்கிறது. அவன் எதுக்குமே ஃபிட் ஆக மாட்டுக்கான். நம்மளுடைய கல்ச்சர் வேற, அவன் கல்ச்சர் தனியா வச்சிருக்கிறான். நம்மளுடைய கல்ச்சருக்கு இணையா அவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான், வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஜனங்கள் அப்படிங்கிறதால ஒரு கம்ப்ளைண்ட் போகுது. அப்போ தேவனுக்காக நம்ம நிற்கும்போது, நாமளும் 10ஓட 11 போய் நிக்கிறான் பாரியா அப்படின்னு நம்ம இன்னைக்கு மனம் மனம் வெதும்பி சொல்றேன். மனம் வெதும்பி சொல்றேன். மதுரையில சிறுபான்மை நலத்துறை சார்பாக கிறிஸ்துமஸ் இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸும் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. கருப்பு சிவப்பு கொடி இருக்குது. அதுக்கு கீழே போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் யாருக்கு எதிராளி கிடையாது. ஒரு காலத்துல அரசியல்வாதிகள் நம்முடைய சபையில வந்து விசுவாசிகளா வரணும்னு ஜெபம் பண்றாங்க. அவங்க தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கிறது நம்ம சொல்றோம். ஆனால் அறிவிப்பு வந்த உடனே ஆளுக்கு முதல்ல அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஐயா, கருப்பு சிவப்பு கொடி பறந்துகிட்டே இருக்கிறது. கீழே போதகர்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த போட்டோ பார்த்த உடனே என் உள்ளமெல்லாம் உடைந்தது. நான் என்ன தனித்துவத்தை தனியாக காண்பிக்க விரும்புகிறேன்? அவன மாரி இருக்கணும்னா தான் நான் இன்னொரு நான் அதான் ஒரு பாஸ்டர் சொன்னாரு. நான் அ இப்படி நேத்து நான் அந்த பாஸ்டர குறிச்சு சொன்னோனே நேத்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? நான் திமுகல இருந்துட்டு போயிருக்கலாமே! பாவம் நேத்து அவங்க அப்பா இறந்துட்டாங்க. இந்த பாஸ்டர் அப்பா இறந்துட்டாரு. ராம்நாட்ல ஊழியம் பண்றாரு அவரு. எஸ்பிசில முக்கியமான ஒரு ஆள். இப்ப இங்க மெனா அப்படிங்கிற ஒரு மெட்டாஃபோர். மெனா. அப்போ உன்னுடைய வழிகள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இத குறிச்சு நம்ம வாசிக்கலாம். 3:27 நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்யும்படி நன்மை உனக்கு செய்யும்படி அ உனக்கு திராணி இருக்கும்போது நன்மை அதை செய். செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது ம். செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ம். 23:13 இந்த மெனாங்கிற வார்த்தை அங்க வரும். 23:13 இராதே, செய்யாமல் இராதேன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாரி. ம், ம். பிள்ளையை தண்டியாமல் விடாதே. அவனை விடாதே. பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். விடாதே. இந்த மெனாங்கிற வார்த்தை அங்க வரும். சரிங்களா? அப்போ அதே மாரி உன்னுடைய கால அங்க விடாதே. அதுலருந்து வெளிய வந்துரு. அலெக்சாண்டர் போப் இவ்விதமா அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அலெக்சாண்டர் போப் அப்படிங்கிறவர் சொல்றாரு. Vice is a monster of a frightful mind, as to be hated needs but to be seen, but seen too oft, too familiar that face. We first endure, then pity, then embrace. இதை நான் விளக்கம் சொல்றேன். இப்போ நம்ம என்ன நடக்கிறது? முதலை இருக்கிறதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேனே. இப்போ முதல்ல இருக்குது. முதல்ல குஞ்சு எப்படி தெரியுமா இருக்கும்? சுண்டு விரல் இருக்கு இல்லையா? பிறக்கும்போது சுண்டு விரல் தாங்க அதோடைய சைஸ். முதலை குஞ்சு சுண்டு விரல் தான். அது பிறக்கும்போது அதோடைய அளவு சுண்டு விரல். நம்ம சுண்டு விரல் இருக்கு இல்லையா? இந்த அளவுல தான் பிறக்குது. 6 மாசம் 1 வருஷத்துல
அது நம்மளே விழுங்கி விடக்கூடிய அளவிற்கு மாறுகிறது. அப்போ முதலை எப்படி இருக்குது? முதலையுடைய தன்மை என்ன? ஆக நான் முதலையோட ஃப்ரெண்டா இருக்க முடியுமா? நான் ஒரு குட்டியா இருக்கே, அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அது பாக்கும், செய்யும். ஒரு அந்த 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 முதலைய வந்து முதல வந்து என்ன செய்றது? பாக்கறதுக்கு குட்டியா தானே இருக்குது. ஃப்ரெண்டா வச்சுக்கலாமா? முடியாது, 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 முடியாது. சரி. இதாங்க பாவத்தினுடைய தன்மைகள் எல்லாம் இப்படியா தான் இருக்கிறது. அதனால நீ வந்து என்ன செய்யாத, அவங்களோட இருக்காத, வெளிய வந்துரு அப்படிங்கிறாரு. ஏன்னா பாதைக்கு நீ அவன் பாதையிலே போயிறாதப்பா அப்படிங்கிறாரு. அந்த பாதையிலே போயிறாத. நாம் பரிசுத்தமா இருந்து பழகிவிட்டு, நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருந்து பழகிவிட்டு, சில ஐக்கியங்கள் செய்கிறதான சேட்டைகள பார்த்தோம்னா, அது ஏன்னு கேட்டாச்சுன்னா, நம்மள காரி துப்புவாங்க. உண்மையா சொல்றேன். நேத்து எங்களுடைய வட்டாரத்துல ஒரு இது சொல்லியிருந்தேன். ரீகன் கோமஸ் நல்ல தம்பி. அ ரீகன் கோமஸ் கோமஸுடைய அண்ணன், கோமஸுடைய தம்பி ரீகன் கோமஸ். ரீகன் கோமஸுடைய அண்ணன் வந்து எனக்கு பைபிள் காலேஜ்ல 1 இயர் சீனியர். எனக்கு பக்கத்து பெட்டு. நல்ல ஒரு அன்பான நல்ல ஒரு தம்பி. அவர்ட்ட சொன்னேன். அ கோமஸ்ட்ட கூப்பிட்டே சொன்னேன். "அவங்க தம்பி இங்க இங்க போறாங்க. வெள்ள கோயிலுக்கு ஒரு இடத்துக்கு போறாங்க. அ அங்க வேண்டாமே ஒன்லி ஜீசஸ் ஆச்சே" அப்டின்னேன். ஒன்லி ஜீசஸ் குரூப். மீன்ஸ் வில்லியம் பிரென்ஹாமை ஃபாலோ பண்ற குரூப். ஏன் அங்க போய் செய்தி குடுத்து பாட்டு ஆராதனை நடத்தணும்? இல்ல கூப்ட்டாங்க அப்டின்னு. திருப்பியும் அது சொல்லி முடிச்சு 2ஆம் வருஷம் பார்க்குறேன். திருப்பியும் அவர கூப்பிடுறாங்க. திருப்பி அவரு போறாரு. சரி, இப்ப சிவகாசியில வட்டார கூடுகை நடக்கும் பாஸ்டர்ஸ் மீட்டிங். அப்ப அதுல அவர கூப்ட்டு, அவரு தான் ஜனவரி மாசம் வராரு அப்டின்னாங்க. அப்ப நான் குரூப்ல போட்டிருந்தேன். ஏன் இவர கூப்பிட்டீங்க? நல்ல ஒரு மேய்ப்பர கூப்ட்டுருக்கலாம். நல்ல ஒரு பாஸ்டர்ஸ கூப்பிடலாம். ஒரு நல்ல ஒரு ஆலோசனை குடுத்து. அப்போ அதுல ஒருத்தன் சொன்னா, அ படித்த பண்டிதனிடம் ஏதோ ஒண்ணு வார்த்தைய சொல்லிட்டு இருந்தான். எனக்கு அது புரியவே இல்ல. புரியல மீன்ஸ் என்னன்னா, நம்மள நீ படிச்சு முட்டாளா இருக்கிற. படித்த முட்டாள்களுடைய வசனத்தை கேட்பதை பார்க்கிலும், படிக்காத அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள். அந்த ஆளு தான் யாரு கூப்பிட்டாலும் போறாரே! இது கூட பகுத்தறிய தெரியலையா? ரீகன் கோமஸ் நல்லவரு. ஆனா யார் கூப்பிட்டாலும் போவாரு. உபதேசம் என்னன்னு பார்க்க மாட்டாரு. நம்ம இப்படி சொன்ன உடனே, நீங்களெல்லாம் படித்து ஆவி இல்லாத முட்டாள்கள்னா. நல்லதுப்பா நீயே உன் குரூப் வச்சுக்கோ. நீயே உன் ஐக்கியத்த வச்சுக்கோ. ஆள விடுங்கப்பான்ட்டு வெளிய வந்துட்டேன். நமக்கு தேவ வசனத்துக்குள்ள பழகி, 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 பழகி உட்கார்ந்தோம்னா, எல்லார் கூடயும் நம்ம ஒத்துப்போக மாட்டோம். நமக்குள்ள இருக்கிறதான வசனம், நமக்குள்ள இருக்கிறதான ஆவியானவர், நமக்குள்ள இருக்கிறதான ஆண்டவர் நம்மை சரியாக வழிநடத்துவார். அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்க மாட்டோம். நான் ஓப்பனா சொல்றேன். இதுல இருக்கிற நெறைய ஊழியர்கள், ஒருவேளை நீங்க எந்த ஐக்கியத்துக்கும் போக முடியாத ஒரு சூழல்ல, ஒரு மனம் வெதும்பி இருக்கலாம். அந்த ஐக்கியத்த விடுங்க. மாசத்துக்கு 1 நாளாவது நாங்க நடத்துறதுக்கு அங்க சத்திய வசனத்துக்கு வாங்க. தூரமா இருந்தா பிரச்சனை இல்ல. தங்குறதுக்கு இடம் தர்றோம். டிராவல் மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. தங்குறதுக்கு இடம் தந்துருதோம். சாப்பாடு தந்துருதோம். நீங்க போம்போது உங்க உங்க அதெல்லாம் குடுக்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லங்க. அ இதுக்கே நான் மாசம் மாசம் நம்ம அ கர்த்தருடைய கிருபையால அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. யார்ட்டயும் நம்ம கேட்கறது கிடையாது. யார்ட்டயுமே கேட்கறது கிடையாது. முடிவு பண்ணிட்டோம். தேவையே இல்ல. ஆண்டவர் தருவார், நடத்துவார்ங்கிற விசுவாசம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இது எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னா, அவர்கள் பாதையில் நடக்காதே. ஊழியம் என்கிறதான போர்வையில் இருந்தாலும், அந்த பாதை பாவத்துக்கு நேராக நடத்துமானால், அங்கு நம்முடைய கால்கள் செல்ல வேண்டாம். இதுதான் நீதிபதிகள் நமக்கு எச்சரிக்கிறது. 16வது வசனத்தை நாளைக்கு நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாலோம். ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ம். இன்னைக்கு பாஸ்கர் ஐயா ஜெபம் பண்ணலாமா?
ஆபிரகாம் பாஸ்கர் ஐயா இல்ல, பாஸ்கர் ஐயா. எந்த அலுவல் எதுவுமே இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க உங்களை ப்ரேயர் பண்ண அன்போடு அழைக்கிறேன், ஜெபிக்க அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் எல்லாம் தியானிக்கும்படியான கிருபையை நீ தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையிலே நாங்கள் வளர எங்களை ஆண்டவரே அதற்குள்ளாக நாங்கள் பலப்படுத்தி உங்களுடைய காரியங்களிலே உங்களுடைய சித்தத்தை நன்கு அறிந்து அதிலே எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. இந்த நாளில் நாங்கள் கைது செய்கிற எல்லா வேலையையும் ஆண்டவரே ஊழியங்களையும் உங்களுடைய கரத்திலே நாங்கள் வைக்கிறோம். எங்களையும் எங்களை சுற்றியுள்ளவர்களையும் உங்களுடைய பரிசுத்த ரத்தத்திற்குள்ளாக மூடி மறைக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய ரத்தத்துக்குள்ளாக மறைக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் நாங்கள் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். Thanks to all. Shalom. Shalom to all.